வணக்கம் நண்பர்களே. நம்ம போர்காட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் எப்படி புதுசாக மெம்பர்ஷிப் பிளானில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? போர்காட் பிரைவேட் லிமிடெட் லாகின் பண்ணிவிட்டு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை சைன்இன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேஷ்போர்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீழே ஒரு மெனு பட்டன் ஒன்று கிளிக் ஆகும். சரிங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 6 ஆப்ஷன் இருக்கும். அதில் 5வது ஆப்ஷன் ஜீனியாலஜி நீங்கள் டச் பண்ணுங்கள். ஜீனியாலஜி டச் பண்ணிங்க அப்படின்னா மேலேருந்து கீழே 4வது இடத்துல பைனரி ட்ரீ அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஜாயின் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு 2 ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? 2 லிங்க், அதாவது நீங்கள் லிங்க்கை ஷேர் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அப்போது நீங்கள் இப்போது புதுசாக ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை டச் பண்ணுங்கள். அப்படி இல்லை நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஷேர் ரெஃபரல் லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிக்கலாம். சரிங்களா? டச் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை டச் பண்ணிவிட்டு அந்த ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் காட்டுவேன். சரிங்களா? இப்போது நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் டச் பண்ணாலோ இல்லைனா ஷேர் பண்ணாலோ உங்களோட ஃபார்ம் இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? உங்களோட ஸ்பான்சர் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட பிளேஸ்மெண்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் யாருக்கு ஐடி போட போகிறீங்களோ, சரிங்களா, அவங்களோட பேர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அவங்களுக்கு கொடுக்குற பாஸ்வேர்டு, இது எல்லாத்தையும் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவங்கக்கிட்ட நல்லபடியாக கேட்டு தப்பு இல்லாமல் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அவங்க பேரில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துடும். இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து நீங்கள் உங்களோட அப்ளைனுக்கு இல்லை எனக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா நான் உடனே ஐடியை ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவேன். உங்கள் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வெல்கம் கிட் பார்த்தீங்க அப்படின்னா 20க்கும் மேற்பட்ட வெல்கம் கிட் இருக்கும். இதில் எது வேணுமோ நீங்கள் தேர்வு செஞ்சு பெற்றுக்கொள்ளலாம். நன்றி.